ஓகேவா? எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த லேக்கன்யாபியாசத்தை முடிச்சிட்டு நம்ம அந்த நான் ஒரு ஒர்க் ஷீட் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அது பார்க்கலாம். ஓகேவா? மட்டும் இந்த டேபிள் வா. ஓகே, இதுதானே பார்த்திருந்தோம். இது நம்மளே ட்ரை பண்ணலாமா? வெரி ஈஸி. நம்ம பார்க்கலாமா? சரி. காயகாகா என்ன பண்றாங்க? பாடுகிறார்கள். கீத். காயகாகா, காயிகா இல்ல, காயகாகா புல்லிங்க பதம். கீதவான். சேவிகாகா, அதாவது வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களுக்கு என்ன பதம் நம்ம போடலாம்? பீத்தவான், குடிக்கிறார்கள், தண்ணீர் குடிக்கிறார்கள் அப்படின்னு கூட போடலாம். அத்தியாபகாக எல்லாமே புல்லிங்க பதம் தான். டீச்சர் என்ன கேக்குறாரு? பிருஷ்டவான். அத்தியாபகாக அப்படின்னா பகுவச்சனம். அப்ப பிருஷ்ட கேள்வி கேட்கிறார். பிருஷ்டவத்யக வந்தக, சாரி, பிருஷ்டவந்தக. பிக்ஷுக்கியக, பிக்ஷுக்கியோடைய பகுவச்சனம் தான் பிக்ஷுக்கியக. பிக்ஷுக்கி அப்படின்றது பிச்சைக்காரன். பிக்ஷுக்கியக அப்படின்றது பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லலாம்னா கேட்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பிருஷ்டவான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே பிருஷ்டவான்னு போடலாம், பிருஷ்டவந்தக, சாரி, அதுவும் போடலாம். இல்லைன்னா எழுந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்திதவான் போடலாம். ஒரு டிஃபரெண்ட் வேர்டா இருக்கும் உங்களுக்கும். உத்தித வந்தக பகுவச்சனம்ன்றதுனால. வயம்னா நாங்கள். சோ நாங்கள் என்ன பண்றோம்? நாங்கள் ஞாத்தவந்தக அறிந்து கொள்கிறோம், பாடத்தை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு கூட எழுதலாம். ஞாத்த வந்தக, ஞாத்தவான், ஞாத்தவந்தக. ஓகேவா? இல்லைன்னா ஞாத்தவத்தியக அப்படின்னு ஸ்திரீலிங்கத்திலையும் இதை போடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஒர்க் ஷீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒர்க் ஷீட் நிறைய பேர் போட்டுட்டு எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் அமிச்சாங்க. சூப்பர். பாலகக தமிழ்நாடு ராஜ்யே அஸ்தி. அந்த சிறுவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாலகக தேகல்யாம் ஆசீத்து. தேகல்யாம்னா தில்லியதான் தேகல்யாம்னு வாங்க. இது தேகல்யாம். ராஜ்யம்லாம் 7வது விபக்தியில கொடுத்திருக்காங்க, சப்தமி விபக்தியில. தேகல்யத்தில் இருந்தார் அப்படின்னா தேகல்யம்னா தில்லி. தில்லி கூட சப்தமி விபக்தி தேகல்யாம்ல ஆசீத்னா இருந்தான். ஏஷக விருத்தக அஸ்தி. அவன் விருத்தனாக இருக்கிறான். அஸ்தின்னு வந்திருக்கு, இது வர்த்தமான காலம். அவன் விருத்தனாக இருக்கிறான். ஏஷக யுவகக ஆசீத். முன்னாடி எப்படி இருந்தான்? யுவகனாக இருந்தான். அதாவது ஒரு லைன்லயும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இங்க இருக்காங்க, முன்னாடி அங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலகக தமிழ்நாடு ராஜ்யே அஸ்தி. பாலகன் தமிழ்நாடு ராஜ்யத்துல இப்ப இருக்கான். பாலகக தேகில்யாம் ஆசித்து. டெல்லியில இருந்தான் சிறுவன். ஏஷக அவன் விருத்தக அஸ்தி. இப்ப வயசாயிட்டவனா இருக்கான். அவனே ஏஷக யுவகா ஆஸ்தி. சின்ன வயசுல யுவகனாக இருந்தான்.
பாலகாக பாலகாக நகரே சந்தி, அதாவது பாலகர்கள் சிறுவர்கள் நகரத்தில் இருக்கிறார்கள். தே கிராமே ஆசன்னு, அவர்கள் கிராமத்தில் இருந்தார்கள். ஆசன்ன்றது பூதகாலம். சாத்ராக வித்யாலயே சந்தி, மாணவர்கள் வித்யாலயம் ஸ்கூலில் இருக்கிறார்கள். கத வருஷே சைனிகாக காஷ்மீரே ஆசன், போன வருஷம் வீரர்கள் காஷ்மீரத்தில் இருந்தார்கள். ஆசன்றது இருந்தார்கள். அகம் பாரதே அஸ்மி, நான் பாரதத்தில் இருக்கிறேன். அகம் விதேஷே ஆசம், ஆனா நான் விதேசத்துல இருந்தேன், ஆனா இப்ப பாரதத்துல இருக்கிறேன். ஆசம் அப்படின்றது அகம் பதத்துக்கு ஆசம் உத்தம புருஷமா இருக்கும் போது ஆசம்னு வரும். ஆசீத்ன்றது பிரதம புருஷத்துக்கு. அதே உத்தம புருஷத்துக்கு போகும்போது ஆசம் வரும். நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். அகம் நகரே ஆசம், நான் நகரத்தில் இருந்தேன். ஆசம்னா இருந்தேன். அகம் காரியாலயே ஆசம், நான் வேலையில இருந்தேன். ஆசம்ன்றது பாஸ்ட் டென்ஸ குறிக்கும், பூதகாலம். வயம் பாரதே ஸ்மஹ, நாங்கள் பாரதத்தில். ஸ்மஹ அப்படின்னா இருந்தோம், அதாவது ஆசன் அதோட பகுவச்சனம் தான் அது. ஓகேவா? ஆஸ்மஹ அப்படின்றத ஸ்மஹன்னு கொடுத்திருக்காங்க. ஆஸ்ம. வயம் விதேஷே ஆஸ்மன்னு எழுதலாம், ஸ்மஹன்னு எழுதலாம். ஓகேவா? விதேசத்தில் இருந்தோம், நாங்கள்லாம் இருந்தோம். பாருங்க இப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆசீத்து ஆசன்னு பிரதம புருஷா, ஆசம் ஆஸ்ம. ஸ்மஹ அப்படின்றது தப்பு, அடிச்சுக்கோங்க. ஆசம்னு எழுதிக்கோங்க. ஆஸ்ம, சாரி, ஆசம் ஆஸ்ம, அதுதான் கரெக்ட். ஆசம்னா இருந்தோம், ஆஸ்மனா ஆஸ்ம அப்படின்றது பகுவச்சனம். இந்த ஸ்மஹ வேண்டாம். ஓகேவா? அது தப்பு. ஸ்மஹ உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் இல்ல. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டா இந்த ஷிரோலாம் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம இது படிக்க முடியாம போயிடும். ஓகேவா? நம்ம இப்ப நேரம் அந்த ஒர்க் ஷீட்டுக்கு போயிடலாம். 10 minutes ஒர்க் ஷீட் நான் ஃபாஸ்டா சொல்லுவேன். ஓகேவா? இப்ப எல்லாரும் ஒர்க் ஷீட் நான் பண்ண போறது இல்ல. நான் ஒர்க் ஷீட்டை ஆன்சர்ஸ் சொல்லதான் போறேன். நீங்க வீட்டுல தான் பண்ணிட்டு வர போறீங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸே இல்லாம போயிடும். கரெக்டா? நான் லெசன் 2 ஒர்க் ஷீட் போட்டேன். அதை எத்தனை பேர் பாத்தீங்க? அதுவும் தெரியலையே. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். போன வாரத்து மாதிரி தான் நல்லா இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்லவே தான் இந்த வாரமும் நான் ஒர்க் ஷீட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, லெசன் 2 ரிவிஷன் பேப்பர். ரைட் மீனிங் ஃபார் தி ஃபாலோயிங் சூக்தம். எழுதுவீங்களா? வாக் பூஷணம் பூஷணம் ஃபர்ஸ்டே வரும். இந்த செகண்ட் லெசன் ரிவிஷன் இது, அதுல இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன். சோ வாக் பூஷணம் பூஷணம்னா என்ன? நம்ம அதாவது பேச்சு செல்வமே சிறந்த செல்வம், நல்ல பேச்சே சிறந்த செல்வம் அப்படின்னு எழுதலாம். பகுவச்சனம் ஃபார் தி ஃபாலோயிங். இங்க பாருங்க, பகுவச்சனம் எழுதுங்க. பாலகஹ பாலகாஹ, பக்தஹ வைத்யா. வைத்யா அப்படின்றது ஸ்ரீலிங்க பதம். வைத்யாஹா. நர்த்தகி ஸ்ரீலிங்க இகாராந்த ஸ்ரீலிங்க பதம். நர்த்தக்யஹ. பாச்சிகா பாச்சிகாஹா, சமைக்கிறவர். பலம் பலானி. வாகனம் வாகனானி. யுவகஹ யுவகாஹா. மித்ரம் மித்ராணி. உபநேத்திரம் உபநேத்ராணி. இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம அது கேக்கு. இந்த மித்ரம் மித்ராணி உபநேத்திரம் உபநேத்ராணி மட்டும் இந்த நா வரும். இங்க பாருங்க, மித்ராணி உபநேத்ராணி. இப்ப பண்ணாதீங்க, பாருங்க, அப்புறம் உட்கார்ந்து வீட்டுல பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பண்ணீங்கன்னா முடியாது.
ரைட் கரெக்ட் சாய்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். இப்ப நான் இது மாதிரி கொடுத்திருக்கேன், இதை நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க. அகம் சாத்ரஹ, நான் ஸ்டூடெண்ட், வயம் சாத்ராஹா. ஓகேவா? இங்க வந்து இங்க வயம் கர்மகராகான்னு கொடுத்திருக்கேன், வேலைக்காரர்கள் நாங்கள். அப்ப அங்க என்ன வரும்? அகம் கர்மகரஹன்னு வரும். பவான் சாலகஹ, இங்க என்ன வரும்? பவான் வந்தா பவந்தஹ சாலகாஹா, பவந்தஹ வரும். இங்க பவான் வைத்யஹ, பவந்தஹ வைத்யாஹ, பவதி சாத்ரஹ, பவத்யஹ சாத்ராஹ. நான் வெறும் சொல்லிட்டு தான் வரேன், நீங்க எழுத வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்து எழுதுங்க. பவதி மகிழா, அப்ப இங்க எங்க பகுவச்சனம் வரும்? பவத்யஹ மகிழாஹ. அகம், இது வந்து பவதி நாரி, பவத்யஹ நாரியஹ. இந்த நாரியஹ தான் சில பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது எப்படி எழுதணும்னு அது மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? பவத்யஹ, சாரி, நாரியஹ. ஓகேவா? யுவகஹ தாவதி, யுவகாஹ தாவந்தி. தேவ்யஹன்னு வந்திருக்கு, அப்ப இங்க என்ன வரும்? தேவி, தேவி பஷ்யதி, தேவ்யஹ பஷ்யந்தி. பக்தாஹ காததி, பக்தாஹ இங்க என்ன வரும்? காதந்தி போடணும். ஓகேவா? இங்க பிக்ஷுக்யஹன்னு வருது, அப்ப இங்க என்ன வரும்? பிக்ஷுகி பிபதி, பிக்ஷுக்யஹ பிபந்தி. அகம் கச்சாமி, வயம் கச்சாமஹ. இதெல்லாம் செகண்ட் சாப்டர் தான், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அகம், அகம் கச்சாமி, வயம் கச்சாமஹ. அகம் இங்க பட்டாமஹ இருக்கு, அப்ப இங்க என்ன வரும்? பட்டாமி, வயம் பட்டாமஹ. ஓகேவா? இப்படிதான் எழுதணும். ரைட்? பகுவச்சனம், ஏகவச்சனம், உத்தம புருஷ, அதாவது என்ன லெஃப்ட் அவுட் இருக்கோ அதை எழுத சொல்லி இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கேன். பிரதம புருஷத்துல இப்ப கச்சதி, கச்சந்தி, கச்சாமி, கச்சாமஹ இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பஷ்யாமி கொடுத்திருக்கேன், இங்க என்ன வரும்? பஷ்யதி, பஷ்யந்தி, பஷ்யாமி, பஷ்யாமஹ. நயதி, நயந்தி, நயாமி, நயாமஹ. பவதி, பவா, பவதி, பவந்தி, பவாமி, பவாமஹ. ஸ்ருணோதி, ஸ்ருண்வந்தி, அப்புறம் ஸ்ருணோமி, ஸ்ருண்மஹ. இந்த ஸ்ருண்மஹ மட்டும் பாருங்களேன், இது உங்களுக்கு குழப்பம் வரும், அதை மட்டும் நான் இங்க எழுதுறேன். இந்த போட்டு இந்த ஸ்ரூவும் போட்டு ஸ்ருண் மஹன் போடலாம், இல்ல இப்படி போட்டு ஸ்ருண்மஹ போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸ்ருண்மஹ. அடுத்தது இது குர்மஹ வருது, அப்ப என்ன வரணும்? கரோதி, குர்வந்தி, கரோமி, குர்மஹ. ஓகேவா? அப்படி வரணும். இப்ப அடுத்தது ரொம்ப ஈஸி பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் டேஸ் இன் த வீக். ரவிவாசரகனா என்ன? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. மங்களவாசரகனா என்ன? டியூஸ்டே. சுக்கிரவாசரகனா ஃப்ரைடே. வெரி குட். Give answers for the following. யஹ அப்படின்னா நேற்று, எஸ்டர்டே. ஸ்வஹனா நாளைக்கு. பரஸ்வரைனா நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ. கத சப்தாகேனா போன வாரம். ஆகாமி மாசேன வரப்போற மாசம். கத அப்படின்னா போன, சென்ற, அந்த அடுத்தத்துல கொடுக்கும், குறிக்கும். கத அப்படின்னா சென்ற, போன, கடந்த, கடந்த காலம் சொல்லி கடந்த. கிவ் கரெக்ட், ஆமாப்பா பாஸ்ட். கிவ் கரெக்ட் ரிலேஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். அனுஜா அப்படின்னா அக்கா. மாதாமக அப்படின்னா அம்மாவோட அப்பாவை மாதாமகன்னு, அம்மாவோடைய அப்பா, அதாவது மதர்ஸ் ஃபாதர். ஜாமாதானா மருமகன். புத்ரினா பெண். புத்திரஹனா மகன். ரைட் த நம்பர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், பட் இதுல நீங்க எல்லாரும் எழுதி இருப்பீங்க. ஆனா எப்படி ஏகாதசக அப்படின்னா
ஏகாதச அப்படின்னா 11. இந்த 11 இப்படியும் எழுதி இந்த சான்ஸ்கிரிட் எழுத்தும் எழுதணும். ஓகேவா? ஷோடச அப்படின்னா 16. சாரி 16 கரெக்ட். 16. நவதச அப்படின்னா 19. இப்படி எப்படியோ வரும் 9. அதுதான் தெரியல. 19. ஆமா, இதோட ரிவர்ஸ் எழுதணும். இதுதான் 19. த்ரிம்ஷத்னா 30, 30. ஷஷ்டினா 60, 60. சதம்னா 100. ஓகேவா? இவ்வளவுதான். சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க கொஸ்டின் பேப்பர். இத வீட்ல பண்ணிட்டு நீங்க வரணும். ஓகேவா?